முதல்ல இந்த குரூப் ஒன்னை பொறுத்த வரைக்கும் 3 ப்ரிலிம்ஸ் எழுதியிருக்கேன். 3 ப்ரிலிம்ஸ் எழுதியிருக்கேன், 2 மெயின்ஸ் எழுதியிருக்கேன். எத்தனை மெயின்ஸ் எழுதியிருக்கேன்? 2 மெயின்ஸ்ல இருக்கேன். 3 ப்ரிலிம்ஸ் 2 மெயின்ஸ். ஃபர்ஸ்ட் டைம் எழுதும்போது எனக்கு வந்து ஐடியா தெரியல, ப்ரிலிம்ஸ் எப்படி இருக்கும்னு தெரியல. கிட்டத்தட்ட நீங்க ஒரு 20 வருஷம் முன்னாடி போயிருவீங்க. 20ல இருந்து 25 வருஷம் உங்களோட லைஃப் முன்னாடி போயிருது. குரூப் 4 வந்து நீங்க என்ன நினைச்சு படிக்கிறீங்க? நான் குரூப் 4 படிச்சேன்னா என்னால 1 இயர் அதிகபட்சம் இந்த ரெண்டுமே விட்டுருவோம். திரும்ப உட்காந்தா நம்மளால இன்னொரு வருஷம் வேஸ்ட் பண்ண முடியாது. வருஷத்துக்கு ஒரு பரீட்சை தான் போறாங்க. ஏன் வந்து பசங்க வந்து குரூப் 4 மட்டும் டார்கெட் பண்றாங்க? இந்த குரூப் 1 குரூப் 2 ஏன் டார்கெட் பண்ண மாட்டேங்கிறாங்க? வருங்கால அரசு அதிகாரிகளுக்கு வணக்கம். ஸோ எல்லாருமே வந்து குரூப் 1 படிக்க மாட்டேன்றாங்க, குரூப் 2 படிக்கிறாங்க, குரூப் 4 படிக்கிறாங்க. ஏன் இந்த குரூப் 1 பக்கமே வர்றதில்லை? ஒருவேளை குரூப் 1 வந்து ரொம்ப கஷ்டமான எக்ஸாமா இருக்குமோ, இல்லை குரூப் 2 வந்து சிம்பிளா இருக்கும், குரூப் 4 வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணமா? இல்லை குரூப் 4 வந்து ஒரே ஒரு வருஷம் படிச்சா வேலை வாங்கிடலாம், இல்லை குரூப் 2 படிச்சா வந்து ஒரு 2 வருஷத்துல வேலை வாங்கிடலாம், குரூப் 1 படிச்சா 5 வருஷம் ஆகுமா அப்படின்ற ஒரு நிறைய கேள்விகள் இருக்கு. ஏன் வந்து பசங்க வந்து குரூப் 4 மட்டும் டார்கெட் பண்றாங்க, இந்த குரூப் 1 குரூப் 2 ஏன் டார்கெட் பண்ண மாட்டேங்கிறாங்க? ஒருவேளை அவங்களோட டார்கெட் சின்னதா இருக்கா, இல்ல பெருசா இருக்கா, இல்ல அவங்களோட கெப்பாசிட்டி அவ்வளவுதானா அப்படின்றத நிறைய கேள்விகள் எழுது. ஸோ இந்த கேள்விகளுக்கு எல்லாமே ஒரு பதில் தான் இந்த வீடியோவா இருக்க போகுது. என்ன அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் நமக்கு எத்தனை எக்ஸாம்ஸ் இருக்கு? நிறைய இருக்கு. குரூப்ஸ் வந்து நிறைய குரூப் எக்ஸாம்ஸ் இருக்கு. அதுல மெயினா நம்ம பார்க்க போறது 3 தான். குரூப் 1, குரூப் 2, 2A, அதுக்கப்புறம் குரூப் 4. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் குரூப் 1 பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னது? ஒரு டிகிரி இருந்தா போதும். குரூப் 1 பொறுத்த வரைக்கும் டிகிரி, குரூப் 2 பொறுத்த வரைக்கும் ஒரு டிகிரி இருந்தா போதும். இதை பொறுத்த வரைக்கும் 10th 12th இதுதான் குவாலிஃபிகேஷன் குரூப் 4 பொறுத்த வரைக்கும். ஸோ இதை குரூப் 1 பொறுத்த வரைக்கும் எவ்வளவு பேர் காம்படிஷன் அப்படின்னு பார்த்தோம்னா 3ல இருந்து 5 லட்சம், 3 to 5 lakhs. அதே இது குரூப் 2 பொறுத்த வரைக்கும் அப்படின்னா ஒரு 10 lakhs வச்சுக்கோங்க. ஆனா குரூப் 4 பொறுத்த வரைக்கும் 20 lakhs. ஓகேவா? ஸோ இங்க எங்க தப்பு நடக்குது? குரூப் 1க்கு வந்து அப்ளிகேஷனே பார்த்தோம்னா 3ல இருந்து 5 லட்சம் தான். குரூப் 2 பொறுத்த வரைக்கும் ஒரு 10 லட்சத்துல இருந்து அதிகபட்சம் வந்தா 12 லட்சம் 13 லட்சம், லெஸ் தேன் 10 lakhs தான் வரும். குரூப் 4 பொறுத்த வரைக்கும் ஓவர் 20 lakhs போகலாம், இல்ல 20 lakhs கீழவும் வரலாம். அதாவது ஒரு 15 to 25 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும் குரூப் 4ஓட அப்ளிகேஷன்ஸ். ஏன் பசங்க எல்லாருமே குரூப் 4 மட்டும் டார்கெட் பண்றாங்க? ஒருவேளை இந்த எக்ஸாம்ஸ் வந்து ஈஸியா கிளியர் பண்ணிடலாமோ? பசங்களுக்குள்ள ஒரு மென்டாலிட்டி என்ன அப்படின்னா, குரூப் 4 பொறுத்த வரைக்கும் ஒரே எக்ஸாம்ல சிங்கிள் எக்ஸாம்ல என்ன பண்ணிடலாம்? நாம வந்து ஈஸியா ஒரு வேலை வாங்கிடலாம். சிங்கிள் எக்ஸாம்ல வேலை வாங்கிடலாம். ஒரே எக்ஸாம் தான், நல்லா உட்காந்து படிக்கிறோம், ஈஸியா வேலை வாங்கிடலாம். ஒரு 2 வருஷத்துல இல்ல ஒரு 3 வருஷத்துல வாங்கிடலாம், இல்ல ஒரே வருஷத்துல வாங்கிடலாம் அப்படின்னு ஒரு கான்பிடென்ட்டா எங்க வந்து படிக்கிறாங்க? குரூப் 4 மட்டும் டார்கெட் பண்ணுவாங்க. ஏன் இந்த குரூப் 2 குரூப் 1க்குலாம் போக மாட்டேன்றாங்க அப்படின்னா, ஸோ இதோட சிலபஸ் வேற, இதோட சிலபஸ் வேற. செகண்ட் திங் பசங்க நினைக்கிறது என்ன அப்படின்னா, குரூப் 1 பொறுத்த வரைக்கும் நம்ம ப்ரிலிம்ஸ் எழுதணும், மெயின்ஸ் எழுதணும். மெயின்ஸ் எத்தனை? 3+1, 3 மெயின் பேப்பர், ஒரு தமிழ் எலிஜிபிலிட்டி. இதை பொறுத்த வரைக்கும் ப்ரிலிம்ஸ் எழுதணும், அது கூட என்ன சேர்த்து எழுதணும்? மெயின்ஸும் எழுதணும். ஸோ மெயின்ஸ் வந்து 2Aவை பொறுத்த வரைக்கும் நம்ம இப்போ எழுதுறது தான், அந்த MCQ தான். ஓகேவா? ஒரு 2வை பொறுத்த வரைக்கும் மெயின்ஸ் வந்து நீங்க ரிட்டன் எழுதணும். ஓகேவா? ஸோ இதுதான் இங்க உள்ள பிரச்சனை. இப்போ என்னன்னா, இது ஒரே பரீட்சையில நமக்கு வேலை கிடைச்சிரும். அதனால இதை ஃபோக்கஸ் பண்ணுவோம். இந்த ரெண்டுமே விட்டுருவோம். திரும்ப உட்காந்தா நம்மளால இன்னொரு வருஷம் வேஸ்ட் பண்ண முடியாது. வருஷத்துக்கு ஒரு பரீட்சை தான் போடுறாங்க. குரூப் 1 பொறுத்த வரைக்கும் 50ல இருந்து 100 தான் போடுறாங்க வேக்கன்ட். இதுக்குள்ள போய் நம்ம சண்டை போட்டு நம்மளால ஜெயிக்க முடியாது சாமின்னு ஒரு குரூப் என்ன செய்யுது? இதை விட்டு வெளில போயிருது. ரெண்டாவது, ஃபேமிலி சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த நம்ம சொல்லிதான் ஆகணும். ஏன்னா ஒரே வருஷத்துல வேலை வாங்கியே ஆகணும் அப்படின்றதுக்காக மேக்சிமம் ஃபோக்கஸ் பண்றது குரூப் 4. நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு குரூப் 4 வாங்கிக்குவோம், அதுக்கப்புறம் ஒரு குரூப் 2 படிப்போம், அதுக்கப்புறம் குரூப் 1 படிப்போம், மெல்ல போய்க்குவோம் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் வந்து பிளான் பண்ணுவாங்க. குரூப் 2 பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் போன வருஷம் கொஞ்சம் கம்மி தான். ஸோ வந்த புதுசுல ஒரு 5000 போட்டாங்க. ஸோ இந்த தடவையும் கொஞ்சம் வேக்கன்ட் வந்து ஒரு 3000க்கு மேல வரலாம். 3000க்கு மேல இந்த தடவை வரலாம். அதே மாதிரி குரூப் 4 பொறுத்த வரைக்கும் ஒரு 10K வரைக்கும் வரலாம். இந்த தடவையும் 10,000க்கு வரும் இருக்கலாம். ஸோ இந்த பல்க் வேக்கன்ட்னால என்ன பண்றாங்க அப்படின்னா, பசங்களை பொறுத்த வரைக்கும் குரூப் 4 தான் நமக்கு பெஸ்ட், ஒரு வேலை வாங்கிட்டு நிம்மதியா போயிடுவோம் அப்படின்றத ஒரு சிம்பிளா முடிச்சுக்கிறாங்க, ரொம்ப கஷ்டப்பட வேணாம் அப்படின்னு. இப்போ சேலரி வைஸ் பார்த்தோம் அப்படின்னா, குரூப் 1 பொறுத்த வரைக்கும் குரூப் 1 சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 80+ தான். நீங்க
பே ஸ்கேலே கூட தான், இனிஷியல் பே ஸ்கேலே கூட தான். 80+ வரைக்கும் கையில் கிடைக்கும். குரூப் 2 பொறுத்த வரைக்கும், ஸோ நான் குரூப் 2 சொல்கிறேன். குரூப் 2 பொறுத்த வரைக்கும் ஒரு 55லேருந்து 60 வரைக்கும் கையில் கிடைக்கும். 55லேருந்து 60 வரைக்கும் கையில் கிடைக்கும். அதே மாதிரி குரூப் 2A, ஸோ அது நீங்கள் போகிற சர்வீஸை பொறுத்து 25Kலேயே ஒரு சிலருக்கு ஆரம்பிக்குது. ஒரு சில குரூப் 2Aல 25Kலேருந்து 40K வரைக்கும் போகலாம். 40 இல்லை, இதுவும் 50 வரைக்கும் வருது. 25லேருந்து 50K வரைக்கும் இதுலேயே வரும். மேபி ஒரு சில அதுலேயே இன்னும் ஸ்கேல் கூட உள்ளதில் இது சீனியர் இன்ஸ்பெக்டர்லாம் 2Aல தான் வந்தது. ஸோ அதுலாம் பார்த்தோன்னா ஒரு 56 கிட்ட வாங்குறாங்க பசங்க. 56 கிட்ட, அது சம்மந்தமாக நம்ம வீடியோவும் போட்டிருக்கோம். குரூப் 4 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சேலரி எவ்வளோ அப்படின்னா, குரூப் 4 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 25லேருந்து 30 தான் அதிகபட்சம் சொல்கிறேன். 25ன்றது நான் அதிகமாக தான் வச்சு சொல்கிறேன். 25லேருந்து 30,000 ரூபா தான் உங்களுக்கு சம்பளம் கிடைக்கும். ஓகே, இது வந்து சேலரி. இதே இது ப்ரொமோஷன் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா, இப்போது குரூப் 1ல என்னெல்லாம் சர்வீஸ் இருக்குது அப்படின்னா, நமக்கு என்ன இருக்குது? டிசி இருக்குது, டெபுட்டி கலெக்டர் இருக்குது, அதுக்கப்புறம் டிஎஸ்பி இருக்குது, அதுக்கப்புறம் டிஎஃப்ஓ ஒரு சில நேரத்தில் போட்டிருந்தாங்க, கமர்ஷியல் டேக்ஸு, ஏடி பஞ்சாயத்து. ஸோ அந்த மாதிரி நிறையா போஸ்ட் இருக்குது. எல்லாமே ஒரு கிரேட் 1 போஸ்ட். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் குரூப் 2ல முனிசிபாலிட்டியில் வரும், முனிசிபாலிட்டி வரும், லேபர் டிபார்ட்மெண்ட் வரும். ஸோ இதில் உள்ள போஸ்ட் எல்லாமே இதில் வரும். அசிஸ்டன்ட் லெவலில் வரது எல்லாமே குரூப் 2 குரூப் 2Aல இதில் வரும். ரெண்டுலையுமே கம்பைன் பண்ணியே வருது ஒரு சில போஸ்டிங்லாம். குரூப் 4 பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஜேஏ போகலாம், அதுக்கப்புறம் பிஏஓ, ஸோ அதுக்கப்புறம் டைபிஸ்டில் அந்த மாதிரி அசிஸ்டன்ட். மேக்ஸிமம் வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட் தான் இதில் குரூப் 4 பொறுத்த வரைக்கும். இதில் நிறையா சர்வீஸ் இருக்குது, நம்ம அதை பற்றி பார்க்க வேண்டாம். இப்போ ஏன் வந்து நான் வந்து இப்போ குரூப் 1 படிக்க சொல்ல போகிறேன் அப்படின்னா, ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் சப்போஸ் இப்போ நம்ம டிசி எடுத்துக்குவோம், டெபுட்டி கலெக்டர்னு ஒரு போஸ்ட் இருக்குது. இந்த டெபுட்டி கலெக்டர் போஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து இப்போ குரூப் 4 எழுதிருக்கீங்க அப்படின்னா, குரூப் 4லேருந்து குரூப் 2 போகிறதுக்கு உங்களுக்கு 10லேருந்து 15 வருஷம். அதாவது குரூப் 4லேருந்து குரூப் 2Aக்கு குரூப் 2க்கு இதுக்கு போகிறதுக்கு 10லேருந்து 15 வருஷம் ஆயிடும். இந்த 10லேருந்து 15 வருஷம் திரும்ப நீங்கள் குரூப் 1க்கு போகணுன்னா கிட்டத்தட்ட ஒரு 20லேருந்து 25 வருஷம் ஆகும். அது இப்போல்லாம் ப்ரொமோஷன்ஸ் வந்து அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு வராது. நீங்கள் வந்து ப்ரொமோஷன் சீக்கிரம் வரலாம் நினச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா இருக்கிறது எல்லாமே யங்ஸ்டர்ஸ். அதனால வேகன்சி இப்போ டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் எடுக்கிறதுனால குரூப் 2 ஃபில் பண்ணுறாங்க, குரூப் 1 ஃபில் பண்ணிடுறாங்க. இது போக என்னன்னா ப்ரொமோஷனுமே என்னது, இந்த சீனியாரிட்டி அடிப்பில் ப்ரொமோஷனுக்கும் ஒரு பர்சன்டேஜ் வந்து ஒதுக்கணும். அதன் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா வேக்கன்ட் கிரியேட் ஆகுறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால உங்களுக்கு ப்ரொமோஷன் வந்து ரொம்ப டிலே ஆகி தான் வரும். அதே மாதிரி நீங்கள் இப்போ குரூப் 2 போனீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு குரூப் இது போகிறதுக்கு அதுவும் அதே தான், 10லேருந்து ஒரு 15 வருஷம், அதுக்கப்புறம் ஒரு 5 வருஷத்தில் குரூப் 1க்கு போகலாம். ஸோ அதுக்கப்புறம் ஏஜ் இருந்தால் நீங்கள் போகலாம். இப்போ நீங்கள் குரூப் 1 டைரெக்டாக போயிட்டீங்க அப்படின்னா, குரூப் 1 வந்து டைரெக்டாக போயிட்டீங்க அப்படின்னா டிசி ஆகிட்டீங்கன்னு வச்சுக்குவோம். ஒரு 10 வருஷத்தில் என்னது டிஆர்ஓ பிஆர்ஓ அந்த மாதிரி உங்களுக்கு அந்த இது வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு 10லேருந்து 15 வருஷத்துக்குள்ள அதிகபட்சம் 10லேருந்து ஒரு 15 வருஷத்துக்குலாம் கன்ஃபர்டு ஐஏஎஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கன்ஃபர்டு ஐஏஎஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதில்? இந்த குரூப் 1 சர்வீஸில். அதனால தான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, டைரெக்டாக குரூப் 1 படிச்சிருங்க. இப்போது கால்குலேட்டிவாக நம்ம பார்ப்போமே, கால்குலேட்டிவாக படிக்கும். இப்போ குரூப் 4 வந்து நீங்கள் என்ன நினச்சி படிக்கிறீங்க? நான் குரூப் 4 படித்தோம்னா என்னால் 1 இயர் அதிகபட்சம் 1 இயரில் என்னால் கிளியர் பண்ண முடியும். ஸோ நான் ஒரு வேலை வாங்கிட்டு என்னோட ஃபேமிலியை பார்த்துக்குவேன், நான் கல்யாணம் பண்ணிக்கிடுவேன். என் ஃபேமிலியில் வந்து எந்த என்னது என்னால் பாஸ் பண்ண முடியல அப்படின்னு எதுவும் சொல்ல மாட்டாங்க, என்னை எதுவும் திட்ட மாட்டாங்க. அப்படின்றதுக்காக என்ன பண்ணுவோம், குரூப் 4 வந்து செலக்ட் பண்ணி படிப்போம். இந்த 1 இயரில், இந்த ஒரு வருஷத்தில் என்ன தப்பு பண்ண போகிறோம் அப்படின்னு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இறங்கி படிக்கிறது, எல்லாமே தேடி தேடி படிக்கிறது. ஆனால் என்ன ஆகும் அப்படின்னா 3லேருந்து 5 வருஷம் ஆயிரும். 3லேருந்து 5 வருஷம் ஆயிரும். நீங்கள் வந்து நான் சொல்கிறது வந்து 90% பேர் சொல்கிறேன், 10% பேரை சொல்லலை. 90% பேருக்கு 3லேருந்து 5 வருஷம் ஆயிடுது. ஓகேவா? குரூப் 2 பொறுத்த வரைக்கும் அதே தான், அதுக்கும் அதே 3லேருந்து 5 வருஷம் தான் ஆகுது. ஆனால் குரூப் 1 சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதே 3 to 5 இயர்ஸ் ஆகலாம். ஸோ ஆவரேஜாக பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் எந்த எக்ஸாம், இந்த குரூப் எக்ஸாம்ஸில் எந்த எக்ஸாம் படித்தாலும் 3லேருந்து 5 வருஷம் ஆக தான் செய்யுது. ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம், எதுக்கு நம்ம ஒரு 5 வருஷத்தை வேஸ்ட் பண்ண, 2 வருஷத்தை வேஸ்ட் பண்ண அப்படின்னு என்ன செய்கிறோம், குரூப் 4 படிக்கிறோம். இந்த குரூப் 4 படிக்கிற நீங்கள் 5 வருஷத்துக்குள்ள 5 வருஷம் 3 வருஷம் படிக்கிறீங்கன்னா, இதே 3 வருஷத்தை குரூப் 1 எஃபர்ட் போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 20 வருஷம் முன்னாடி போயிடுவீங்க. 20லேருந்து 25 வருஷம் உங்களோட லைஃப் முன்னாடி போயிடுது. நீங்கள் குரூப் 4லேருந்து குரூப் 1 போகிறதுக்கு 20லேருந்து 25 வருஷம் ஆகுன்னா, ஒரு 2 வருஷம் 3 வருஷம் அடிஷ்னலாக செலவு பண்ணி குரூப் 1 சர்வீஸ் போயிட்டீங்க அப்படின்னா
டைரக்டா நீங்க கன்ஃபர்ட் ஏஸ் வாங்கிட்டு ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி போயிருவீங்க. ரெண்டாவது சம்பள வயசாவும் நம்ம பார்ப்போம். 20 வருஷத்துக்கு 8,000 80,000ன்றது, அதாவது நான் இனிஷியலா சொல்றேன், எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம 80,000 சொல்றேன். நான் சொல்றது கம்மியா தான் சொல்றேன். 80,000ன்றது கம்மி தான். ஸோ இது கூடவும் இருக்கலாம். என்னையா அப்போ இந்த 80,000 20 வருஷத்துக்கு பாருங்க. அதோட அலவன்ஸ் வந்து வருஷத்துக்கு ஒரு 1,500 2,000 அந்த என்ன ரேஞ்சோ அந்த ரேஞ்சை பொறுத்த வரைக்கும் இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கும். அப்போ 20 வருஷத்துல இங்க போறதுக்குள்ள என்ன ஆயிரும், இந்த சம்பளம் வேற மாதிரி போயிடும். 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபான்னு கூட 2.5 லட்ச ரூபா வரைக்கும் வரும்னு நினைக்கிறேன். அதிகபட்சம் ரிட்டைர்மெண்ட் வரைக்கும் 2.5 லேக்ஸ் வரைக்கும் அதிகபட்சம் வரும்னு நினைக்கிறேன். அப்படி போகும்போது இங்க நீங்க 25,000 ரூபாய் வாங்கி நீங்க இந்த 80,000 ரூபாய் 50,000 வர்றதுக்குள்ளேயே நாக்கு தள்ளிடும். ஸோ அதெல்லாம் கால்குலேட் பண்ணுங்க. ஒரு கால்குலேட்டிவா உட்காந்து படிக்கணும் அப்படின்றதுக்காக தான் சொல்றேன். இப்போ ஏன் வந்து நான் படிக்கணும்னு சொல்லிட்டேன். ப்ரொமோஷனாக இருக்கு, உங்களுக்கு பவர் கிடைக்கும், வெஹிக்கிள் கொடுத்துருவாங்க, ஒரு ஹை பவர் இருக்கும். இந்த குரூப் ஒன் பண்ணிங்கன்னா ஒரு ஹை பவர் இருக்கும், நல்ல போஸ்டிங்காக இருக்கும், நல்ல சொசைட்டியில் வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கும். எல்லாருமே என்ன நினைக்கிறீங்க, குரூப் ஃபோர் வேலைக்கு போயிட்டோம் அப்படின்னாலே நம்ம சொசைட்டி வந்து மதிப்பாங்க அப்படின்னு. சொசைட்டி வந்து நீங்கள் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயா வெளியில் உள்ள பப்ளிக்கு தெரியாது. நீங்கள் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயின்னு மட்டும் தெரியும். ஆனால் விவரம் தெரிஞ்ச ஆளுகிட்ட நீ என்னமாப்பா இருக்கு அப்படின்னா, ஜூனியர் அசிஸ்டண்டாக இருக்கேன்னா அவருக்கு தெரியும் ஜூனியர் அசிஸ்டண்டாவா இருக்கா ஏப்பா அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ விவரம் தெரியாத ஆளுங்க கிட்ட நீங்க சொல்லிக்கலாம், நான் வந்து விஓவா இருக்கேன், நான் வந்து ஜூனியர் அசிஸ்டண்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்க உங்களோட பெருமையை நீங்க வெளியில சொல்லிக்கலாம். ஆனா படிச்சவன் ஒரு அந்த துறைகள் பத்தி தெரிஞ்சவனுக்கு இது வந்து ஒரு டம்மி போஸ்ட் தான் நினைப்பான். ரெண்டாவது, உங்களுக்கு இங்க குரூப் ஃபோரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குமானா கிடைக்காது. குரூப் ஃபோர் போன பசங்களை நம்ம நிறைய பேரை பார்த்துருக்கோம். சொல்ற ஒரே விஷயம் ரெஸ்பான்ஸ் கிடையாது, டியூட்டி டைம் ரொம்ப ஹெவியா இருக்கு, ஒர்க் லோடு ஓவராக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இதுலேயும் இந்த குரூப் ஃபோரில் நிறைய பேர் ஸ்டெனோ வச்சுட்டு எதுக்கு போயிடுறாங்க, நம்ம ஜுடிஷியரி டிபார்ட்மெண்ட் எடுத்துகிட்டு போயிட்டு கோர்ட்டுக்கு போயிட்டு அங்கே போய் என்ன பண்ணுறாங்க, டைப் பண்ணலாம் அப்படி முடியலன்னு எவ்வளோ பேர் நமக்கு தெரிஞ்சு 3 பேர் நம்ம அகாடமியில் படித்த 3 பேர் வந்து இந்த ஸ்டெனோவில் போய் உள்ளே போயிட்டு அதுலேருந்து வெளில வந்துட்டாங்க 3 பேர். சரியா? ஸோ அதனால் இந்த குரூப் ஃபோரை வந்து டார்கெட்டாக வச்சுக்கோங்க, எழுதுங்க. அதை வந்து நான் சொல்லலை, எழுதுங்க, எல்லா எக்ஸாமும் எழுதுங்க. ஆனால் உங்களோட டார்கெட் எது இருக்கணும்னா குரூப் ஒன் தான் டார்கெட் இருக்கும். ஸோ ஏன் நான் வந்து திரும்ப திரும்ப குரூப் ஒன் வந்து சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, நான் இது வரைக்கும் 3 ப்ரிலிம்ஸ் எழுதியிருக்கேன். இது வரைக்கும் குரூப் ஒன்னை பொறுத்த வரைக்கும் குரூப் ஒன்ல 3 ப்ரிலிம்ஸ் எழுதியிருக்கேன் நான் இது வரைக்கும். ஏன்னா பற்றி சொல்கிறேன், 3 ப்ரிலிம்ஸ் எழுதியிருக்கேன் நான். குரூப் ஒன்னை பொறுத்த வரைக்கும் குரூப் ஒன் மட்டும் தான் எழுதியிருக்கேன். குரூப் 2 கூட நான் எழுதுனது கிடையாது. குரூப் 2மே நான் ஃபோக்கஸ் பண்ணுறது கிடையாது. என்னோட ஒரே டார்கெட்டு குரூப் ஒன் மட்டும் தான் நான் இது வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் இந்த குரூப் ஒன்னை பொறுத்த வரைக்கும் 3 ப்ரிலிம்ஸ் எழுதியிருக்கேன். 3 ப்ரிலிம்ஸ் எழுதியிருக்கேன், 2 மெயின்ஸ் எழுதியிருக்கேன். எத்தனை மெயின்ஸ் எழுதியிருக்கேன்? 2 மெயின்ஸ் எழுதியிருக்கேன். 3 ப்ரிலிம்ஸ் 2 மெயின்ஸ். ஃபர்ஸ்ட் டைம் எழுதும்போது எனக்கு வந்து ஐடியா தெரில, ப்ரிலிம்ஸ் எப்படி இருக்கும்னு தெரில. ஸோ செகண்ட் டைம் தேர்ட் டைம் எழுதும்போது எனக்கு வந்து என்னது ப்ரிலிம்ஸை பற்றி ஒரு ஐடியா கிடைச்சது. அதனால் ஈஸியாக வந்து கிளியர் பண்ண முடிஞ்சு. தேர்டு, ஃபர்ஸ்ட் டைம் வந்து மெயின்ஸ் எழுதும்போது நான் பண்ண தப்பு என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டைம் பண்ண தப்பு என்ன, மெயின்ஸில் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னா, நான் கிட்டத்தட்ட இந்த ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப நாளாக ஆச்சு. அதாவது நான் காலேஜ்லாம் முடிச்சு நான் தமிழ் எழுதி கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 15 வருஷம் கழிச்சு, ஒரு 15 வருஷம் கழிச்சு என்னோட மெயின்ஸ், அதாவது வேலையெல்லாம் பார்த்துட்டு வேலை வேணாம் குரூப் ஒன் போவோம் அப்படின்றக்காக வந்தப்போ கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் ஆயிடுச்சு. என்னால் ஹேண்ட் ரைட்டிங் மெயின்டைன் பண்ண முடியல, பேப்பரை வந்து டைமிங்க்கு வந்து கம்ப்ளீட் பண்ண முடியல, நிறைய வந்து என்னால் ஃபுல்லாகவும் ஒரு பேப்பரை ஃபில் பண்ண முடியல. ஒரு மெயின்ஸ்னா எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படின்னு எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் மெயின்ஸ் எழுதும்போது ஒரு மெயின்ஸ் வந்து நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுறது, எப்படி சார்ட் அவுட் பண்ணுறது, ஒரு பாயிண்ட்ஸ் எப்படி சார்ட் அவுட் பண்ணி எழுதுறது. அதாவது நீங்கள் இங்கிலீஷில் எழுதும்போது ஈஸியாக எழுதலாம். மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏன் வந்து தமிழ் பசங்க வந்து மெயின்ஸை வந்து தமிழ் எழுதி கிளியர் பண்ண முடியல அப்படின்னா, ஒரே ஒரு விஷயம், மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷில் எழுதினீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸின்னு சொல்லுவேன். ஏன்னா ஒரு சென்டென்ஸை வந்து ஈஸியாக சார்ட் அவுட் பண்ணி எழுதுறது எதில் ஈஸி அப்படின்னா இங்கிலீஷில் ஈஸி. ஆனால் தமிழில் வந்து ஒரு சென்டென்ஸை சார்ட் அவுட் பண்ணி எழுதுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதே வேளையில் நீங்கள் அந்த ஒரு கண்டென்ட் இருக்குது அப்படின்னா அந்த கண்டென்ட்டில் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ தெளிவாக இருக்கீங்களோ அதை வச்சு தான் என்ன பண்ண முடியும், அந்த பேப்பரை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் நான் பண்ண தப்பு, ப்ராப்பராக அகாடமி ஃபாலோ பண்ணலை. முதல் விஷயம், நான் எந்த அகாடமியுமே ஃபாலோ பண்ணலை. ஃபஸ்ட்டு விஷயம், குரூப் ஒன்று ஃபர்ஸ்ட் மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த அகாடமியுமே ஃபாலோ பண்ணல, யார்கிட்டையுமே கைடன்ஸ் கேட்கல, யார்கிட்டையுமே கைடன்ஸ் கேட்கல. நான் யார்கிட்டையுமே இந்த ஃபர்ஸ்ட் மெயின்ஸ் எழுதின விஷயத்த சொல்லவும் இல்லை. ஃபர்ஸ்ட் மெயின்ஸ் வந்து ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணியிருக்கேன், மெயின்ஸ் எழுத போறேன்னு யார்கிட்டையுமே சொல்லலை. ஏன் சொல்லலைன்னு நான் ரீசன் சொல்லிடுறேன்.
ஆக்சுவலாக வீட்டில் சொல்லிட்டு வந்துட்டோம், என்னன்னா நான் படிச்சு எப்படியாச்சும் வேலைக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். ஸோ அந்த எக்ஸாம்ஸ்லாம் பாஸ் ஆனால் மேக்ஸிமம் யார்ட்டுமே ஷேர் பண்ண மாட்டேன். நான் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 95% யார்ட்டுமே ஷேர் பண்ண மாட்டேன். ஸோ இன்ன வரைக்கும் என்னோட எக்ஸாம்ஸ் எல்லாமே அப்படி தான் வச்சிருப்பேன். யார்ட்டுமே பாஸ் ஆகிட்டேன், இது கிளியர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் என்னை பொறுத்த வரைக்கும் ஃபைனல் ரிசல்ட்ஸ் எல்லாமே எனக்கு நெகட்டிவாக தான் வந்திருக்கு. மெயின்ஸ் எழுதியிருக்கோம், ஃபைனல் ரிசல்ட்டில் வராது. ஸோ இன்டர்வியூ போயிருக்கோம், ஃபைனல் ரிசல்ட் வராது. ஸோ அதனால் மேக்ஸிமம் என்ன பண்ணுவேன் அப்படின்னா யார்கிட்டுமே சொல்ல மாட்டேன். ஸோ இதில் நான் அந்த ஃபஸ்ட்டு மெயின்ஸில் பண்ணது எந்த அகாடமிக்கும் போகல, யாரோட கைடன்ஸும் இல்லை. எதை முழுசாக நம்பினேன் அப்படின்னா ஸ்கூல் புக் மட்டும்தான் நம்பினேன். செகண்ட் திங், நான் இதில் இன்னொரு விஷயம் ஃபாலோ பண்ணலை. என்ன அப்படின்னா யூடியூப் பார்த்து தான் படித்தேன். யூடியூப்பில் வந்து நிறையா இன்டர்வியூஸ் வந்து நிறையா பார்த்தேன். இந்த இன்டர்வியூஸில் என்ன சொன்னாங்களோ அதுபடி ப்ரிப்பேர் பண்ணேன், நோட்ஸ் எடுத்தேன். இந்த கையறிக்கை களஞ்சியம் அப்படின்னு தான் சொல்லி ஒரு சில புக்ஸ்லாம் சொன்னாங்க, அதெல்லாம் வாங்கி பர்ச்சேஸ் பண்ணி எல்லாமே படித்தேன். ஸ்கூல் புக்ஸ் படித்தேன். ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன், கரண்ட் அஃபேர்ஸு நியூஸ் பேப்பர் படிக்கலை. கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் நியூஸ் பேப்பர் படிக்கலை. ஆனால் பேப்பரும் என்னால் கம்ப்ளீட் பண்ண முடியல. என்னென்னா ரெண்டாவது என்னென்னா இந்த ஃபஸ்ட் மெயின்ஸ் எழுதும்போது எனக்கு மெயின்ஸ் வந்து வரும் அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இல்லை. ப்ரிலிம்ஸ் எழுதிட்டு வந்ததுக்கப்புறம் மெயின்ஸ் வரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையும் இல்லை. ஸோ அதனால் நான் அந்த ஹோப்பை விட்டுட்டு, ஸோ ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நமக்கு நாட்கள் வந்து ரொம்ப கம்மி தான், 90 நாளாக 85 நாளாக தான் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் ப்ரிப்பேர் பண்ணி எழுதினேன். பட் வந்து ஃபர்ஸ்ட் மெயின்ஸ் வந்து கிளியர் பண்ண முடியல. செகண்ட் மெயின்ஸ்க்கு என்ன பண்ணேன் அப்படின்னா, செகண்ட் மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் அகாடமியில் ஜாயின் பண்ணிட்டேன். அகாடமியில் ஒரு 50,000 ரூபா ஃபீஸ் கட்டி ஜாயின் பண்ணிட்டேன். மெட்டீரியல் கொடுத்தாங்க, மெட்டீரியல்ஸ் எல்லாமே படித்தேன். ஸோ அகாடமி மெட்டீரியல்ஸ் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. அகாடமியோட மெட்டீரியல்ஸ் மட்டும் தான் படித்தேன், வேற எதுவுமே படிக்கல. அகாடமி என்ன மெட்டீரியல் கொடுத்தாங்களோ கண்ணை மூடிக்கிட்டு அதை படித்தேன், அதை மனப்பாடம் பண்ணேன். அதை தான் போய் எக்ஸாம்லையும் எழுதுகிற மாதிரி ஆகிப்போச்சு. ரெண்டாவது என்னன்னா, செகண்ட் மெயின்ஸ்லையும் எனக்கு ப்ராப்பர் கைடன்ஸ் கிடையாது. அகாடமியில் ஜாயின் பண்ணேன், ஆனால் எனக்கு ப்ராப்பராக ஒரு கைடன்ஸ் இருக்குது. இப்போ நான் என்ன சொன்னேன், ஃபஸ்ட் மெயின்ஸில் எனக்கு வந்து ஹேண்ட் ரைட்டிங் பிரச்சனை இருக்குது, என்னால் பேப்பர் கம்ப்ளீட் பண்ண முடியல, ஒரு பாயிண்ட் எப்படி சார்ட் அவுட் பண்ண முடியல, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் உங்களுக்கு நிறையா சொல்லியிருந்தேன்ல. ஸோ அதே விஷயங்கள் இதெல்லாம் நம்ம சரி பண்ணணும். நம்ம வந்து ஒரு ப்ராப்பராக பண்ணுவோம். அகாடமி பண்ணலாம், ஃபஸ்ட் டைம் வந்து அகாடமி போகல, சரி செகண்ட் டைம் ஆச்சும் அகாடமியை ஜாயின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி செகண்ட் டைம் வந்து அகாடமியில் ஜாயின் பண்ணப்போ நான் இங்கே என்னெல்லாம் எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக இல்லையோ, ஸோ அதே விஷயங்கள் தான் இந்த செகண்ட் மெயின்ஸ்லையும் எனக்கு நடந்தது. என்னென்னா அகாடமி வந்து ப்ராப்பராக எனக்கு வந்து கைடு கொடுக்கல. மெட்டீரியல் கொடுத்தாங்க, டெஸ்ட்டு எழுதுனா வேல்யூ பண்ணி கொடுப்பாங்க. ஒரே ஒரு டெஸ்ட்டுக்கு மட்டும் ஃபீட்பேக் கொடுத்தாங்க. அதாவது ஒரு 40 டெஸ்ட் எழுதியிருப்பேன், ஒரு 30லேருந்து 35 டெஸ்ட் எழுதியிருப்பேன். ஒரே ஒரு டெஸ்ட்டுக்கு மட்டும் தான் எனக்கு கைடன்ஸ் கிடைச்சது. வேறு எதுக்குமே எனக்கு கைடன்ஸ் வந்து கிடைக்கவே இல்லை. ப்ராப்பராகவும் இல்லை. ஒரு மெயின்ஸ்னால் என்ன அப்படின்னு அப்போவும் எனக்கு வந்து சொல்லிக் கொடுக்கல. ஸோ அதுக்கப்புறம் தான் என்ன பண்ண ஆரம்பித்தேன் அப்படின்னா, ஸோ நான் ஃபஸ்ட் டைம் பண்ண அந்த யூடியூப்பை வச்சு செகண்ட் டைம் என்ன பண்ணேன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நடந்த மெயின்ஸ், அதாவது நம்ம வெப்சைட்டில் போனோம் அப்படின்னா நிறைய மெயின்ஸ் கொஸ்டின் எடுக்க ஆரம்பித்தேன் இந்த டைமிங்கில். ஸோ நமக்கு வந்து இந்த டைமும் நமக்கு வந்து கிடைக்கல, இதை எப்படியாச்சும் கிளியர் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி படிக்க ஆரம்பிக்கும் போது மெயின்ஸுக்கு நிறையா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஃபஸ்ட்டு கலெக்ட் பண்ணேன். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே நிறையா கலெக்ட் பண்ணேன். ஆன்சர் ஷீட்ஸ் வந்து நிறையா கலெக்ட் பண்ணேன். ஸோ இந்த செகண்ட் மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு கைடன்ஸ் ஒன்று கிடச்சிது. நம்ம சீனியர் கோஆபரேட்டிவில் இருக்கிற சபரி, ஸோ அவர் தான் வந்து செகண்ட் மெயின்ஸை பொறுத்தவரை கொஞ்சம் ஹைட் பண்ணாப்புல. ஸோ அவரும் கொஞ்சம் ஒர்க்குனால, அவரும் மெயின்ஸ் எழுதுனால கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண முடியல, ஆனால் நிறையா ஹெல்ப் பண்ணாப்புல சபரி வந்து. ஸோ இந்த மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம தான் முயற்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ இந்த மெயின்ஸ்லையும் பண்ண தப்புகள் என்ன அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே நல்லா படித்தேன், அகாடமியோட மெட்டீரியல்ஸ் எல்லாமே நல்லா மனப்பாடம் பண்ணேன், கரண்ட் அஃபேர்ஸில் ஃபுல்லாக தரவாக இருந்தேன். என்ன கேட்டாலும் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எழுதுகிற மாதிரி இருந்தேன். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எழுதியிருந்தேன். பேப்பர் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். பேப்பர் வந்து ஒரு 15 நிமிஷம் இருக்கிறதுக்கு முன்னாடியே 4 பேப்பருமே ஈஸியாக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். எனக்கு டைம் இல்லை. ஹேண்ட் ரைட்டிங் ஓரளவு சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ நான் இந்த மெயின்ஸும் ஏன் எனக்கு கிளியர் ஆகலை அப்படின்னு நான் இப்போ வந்து அனலைஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ அனலைஸ் பண்ணும்போது தான் எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சது, நம்ம எல்லாமே படிச்சிட்டோம், ஆனால் ஒரே ஒரு விஷயம் தப்பு பண்ணிட்டோம். என்ன அப்படின்னா, இந்த இடத்த விட்டுட்டேன். ஸ்கூல் புக் படிக்கிறத டோட்டலாக விட்டுட்டேன். ஆக்சுவலாக மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, மெயின் சோர்ஸ் அப்படின்றது ஸ்கூல் புக்காக தான் இருந்திருக்கு. அங்கே போய் எக்ஸாம் ஹாலில் உட்காரும் போது தான், ஃபஸ்ட் டைம் எழுதும்போது கூட அந்த ஐடியா இல்லை, ஏன்னா ஸ்கூல் புக் படித்து எழுதிட்டோம். ஸோ அதேனால செகண்ட் டைம் படிக்கும்போது ஸ்கூல் புக்ஸில் உள்ள டேட்டாஸ் வந்து நிறையா வந்து ஞாபகம் இருக்கும்.
ஒரு என்ன சொல்கிறது, நிறையா படிச்சிருக்கணும், ஒரு மெத்த படித்து உனக்கு ஒரு திமிரு இருக்குன்னு சொல்லலாம் இல்லை, அது மாதிரி தான். ஸ்கூல் புக் தானே, நம்ம நிறைய டைம் படிச்சிருக்கோம், அதனால் இந்த தடவையும் தேவையில்லை, மெட்டீரியல் மட்டும் நல்லா தரவாக படிச்சுட்டு போய் எழுதிடலாம் அப்படின்னு போனேன். பட் இந்த தடவையும் என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா, ஸ்கூல் புக்கு வந்து எழுதி ஓரளவு எழுத முடிஞ்சு. ஸ்கூல் புக்கை வச்சும் கம்பேரிசன் பண்ணி எழுத முடிச்சு. சயின்ஸ்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கூல் புக் வச்சு தான் எழுதுகிற மாதிரி இருந்தது. ஸோ ஓரளவு எழுதி வந்துச்சு, ரிசல்ட்டும் வந்துச்சு. ஆனால் நமக்கு வந்து எப்போவுமே நேரங்கள்லாம் நல்லா இருக்காதுல்ல, ஸோ அதனால் அது வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஸோ நான் பண்ண தப்புகள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒன்று, ப்ராப்பரான ஒரு கைடன்ஸ் இல்லை. ஸோ யார்கிட்டையும் எதுவும் கேட்கல. செல்ஃபாக நானாக நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். யூடியூப் பார்த்தேன், ChatGPT யூஸ் பண்ணேன், ஜெமினி யூஸ் பண்ணேன். அப்புறம் மெயின்ஸ் எழுதின பசங்கள்கிட்ட கொஞ்சம் ஐடியாஸ் கேட்டேன். அகாடமியில் வந்து கைடன்ஸ் வந்து கேட்டு பார்த்தேன். ஸோ ப்ராப்பராக கிடைக்கல. ஒரு வேர்டை வந்து எப்படி சார்ட் அவுட் பண்ணுறது அப்படின்றது எல்லாமே நானாக கற்றுக்கிட்டேன். ஸோ நான் ஃபைனலாக ஓவராலாக என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் மெயின்ஸ் படிக்கிறீங்க இல்லை குரூப் 1 படிக்கிறீங்க அப்படின்னா உங்களை நீங்களே தேத்திக்கோங்க. உங்களை நீங்களே ப்ராப்பராக கைட் பண்ணிக்கோங்க. நமக்கு யாரும் வந்து ப்ராப்பராக வந்து கைட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் நமக்கு நாமே அப்படின்ற மாதிரி தான் எப்போவுமே செல்ஃபாக எப்போவுமே என்ன தப்பு பண்ணுறோம் அப்படின்றத அனலைஸ் பண்ண கற்றுக்கிட்டிங்கனாலே கண்டிப்பாக கிளியர் பண்ணிடலாம். ஸோ இந்த டைம் வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ நான் பண்ண தப்புகள் எல்லாமே என்னோட மாணவர்களுக்கு வந்து இப்போ சொல்லி கொடுத்துட்ருக்கேன். நான் இப்படிலாம் தான் தப்பு பண்ணேன், அதனால் இந்த தப்புலாம் நீங்கள் பண்ணக்கூடாது. ஒரு ப்ரிலிம்ஸ் எக்ஸாமை குரூப் 1 ப்ரிலிம்ஸ் எப்படி ஈஸியாக கிராக் பண்ணுறது அப்படின்றத லாஸ்ட் டைம் நம்ம பசங்களுக்கு சொல்லி கொடுத்தோம்னா, ஸோ ஒரு 3 பேர் வந்து கிளியர் பண்ணியிருந்தாங்க. மொத்தம் 5 பேர் நம்மகிட்ட படித்தது. 5 பேரில் ஒரு 3 பேர் வந்து கிளியர் பண்ணியிருந்தாங்க ப்ரிலிம்ஸ். ஓகேவா? ஸோ இந்த தடவை திரும்பவும் அவங்க வந்து லாஸ்ட் டைம் மெயின்ஸ் எழுதுனாங்க, மெயின்ஸ் வரல. ஏன்னா லாஸ்ட் டைம் என்னால் கைட் பண்ண முடியல. ஸோ இந்த தடவை அவங்க 5 பேரையுமே கண்டிப்பாக இந்த தடவை ஒரு குரூப் 1 வேலை வாங்க வச்சுருவேன். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா நான் நிறையா விஷயங்கள் இந்த மெயின்ஸில் கற்றுக்கிட்டேன். ஸோ அது எனக்கு வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருந்தது. ஸோ நீங்களும் உங்களை நீங்களே அனலைஸ் பண்ணிக்கோங்க. நல்ல பெரிய அகாடமியில் போய் படித்து உங்களோட, அதாவது நிறைய இன்வெஸ்ட் பண்ணி அமௌண்ட்டை வந்து நிறைய கட்டி வேஸ்ட் பண்ணாங்க. எங்கே ப்ராப்பராக உங்களை கைட் பண்ணுறாங்களோ, சின்ன சின்ன அகாடமிஸ்லாம் நிறைய இருக்கும். உதாரணத்துக்கு நீங்கள் ஏபிஜே வந்து ஃப்ரீயாக வந்து டெஸ்ட்டு நிறைய கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட டெஸ்ட்லாம் நீங்கள் தாராளமாக ஃபாலோ பண்ணலாம். அந்த சார் வந்து நிறையா வந்து கைட் பண்ணுவார். வீடியோ கால் பண்ணி பேசுவார். இந்த பேப்பரை வந்து வேலி பண்ணும்போது இந்த பேப்பரில் இங்கே தப்பு பண்ணியிருக்கீங்க, அதை வந்து கரெக்ஷன் பண்ணுவார். எந்த ஏரியாவில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, எந்த ஏரியாவில் வீக்காக இருக்கீங்க அப்படின்றத அந்த ஏபிஜேயில் வந்து சார் வந்து கொஞ்சம் தெளிவாக சொல்லியிருக்காரு. ஸோ அது மாதிரி ப்ராப்பராக எங்கே கைட் பண்ணுறாங்களோ அங்கே வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். மேக்ஸிமம் உங்களோட டார்கெட்டு குரூப் 1 வைங்க. குரூப் 1 மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஈஸியாக வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி போயிடலாம். உங்களோட தலைமுறையே முன்னாடி போயிடும். சரியா? ஸோ உங்களுக்கு நமக்கு வந்து குரூப் 1 இப்போ ப்ரிலிம்ஸும் போயிட்டுருக்கு. மெயின்ஸ் வந்து கூடிய சீக்கிரத்தில் ஆரம்பிக்க போகிறோம். ஸோ நமக்கு நோட்டிஃபிகேஷனும் சீக்கிரம் வந்துடும். ஸோ இந்த ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் முடிஞ்சதும் நம்ம மெயின்ஸ் வந்து பேரலாக மெட்டீரியல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். மெட்டீரியல் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்போம். ஒரு ப்ராப்பரான ஒரு மெயின்ஸ் தான் இருக்கும். ஏன்னா அனுபவம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் நான் சொன்ன ஃப்ரெண்டு சபரி அப்படின்றது ஆல்ரெடி கவர்மெண்ட் எம்ப்ளாயி தான். அவர் குரூப் 2 போஸ்ட்டில் இருக்கார். ஸோ அவரோட கைடன்ஸு ப்ளஸ் அவர் சம்மந்தமாக உள்ள ஒரு சில டிஎஸ்பி டிசி அவங்களெலாம் ரெஃபர் பண்ணி கொஞ்சம் மெயின்ஸ்க்கு வந்து மெட்டீரியல் படி நான் ரெடி பண்ணி உங்களுக்கு சீக்கிரம் கொடுத்துருவோம். ஸோ விருப்பம் இருக்கிறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்பர்ஸ் தரேன். என்னோடய நம்பர் சொல்கிறேன். 866 808156. இதுதான் என்னோடய நம்பர். ஸோ நீங்கள் தாராளமாக கான்டாக்ட் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப்பில் குரூப் இருக்குது. இல்லை தனியாக வேணால் ஒரு நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னா ஃபாலோ பண்ணிக்கலாம். குரூப் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். உங்களுக்கு விருப்பம்னா அதுக்கப்புறம் நீங்கள் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபர்தர் டீட்டெயில்ஸ்க்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.